ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் நம்ம இன்றைக்கி ஈத் உலகில் சந்திக்கிறோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம ஈத் உலக மொதல் நேரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுப்போம். பட் இன்றைக்கி வந்து ஈத்து ஃபஸ்ட்டு, அதாவது ஈத்துக்கு முதல் நாள்லேருந்து எடுத்துருக்கோம். பட் நைட்டு நம்ம ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சு அப்புறம் மெஹந்தி வைக்கிறது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மார்க்கெட்டுக்கெலாம் வந்து 2 நாளுக்கு முன்னதாகவே வந்து போயிடுறது. ஏன்னா ஈத்துக்கு முதல் நாளோ அன்றைக்கி வந்து போகிறதில்ல. முதல் நாளாக வந்து செம கூட்டமாக இருக்கும். கியூ ஆப்பில் நிற்கணும் நம்ம மட்டன்லாம் வாங்குறதுக்கு, சிக்கன்லாம் வாங்குறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னதாகவே வந்து அதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஸோ இது வந்து ஈத்துக்கு முதல் நாள் நைட்டு. ஸோ அன்றைக்கின்னு வந்து நம்ம என்னென்ன வியர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு முன்னெல்லாம் வந்து இப்போ கோவிட்க்கு முன்னெல்லாம் வந்து நம்ம பள்ளியாசலுக்கு தொழுக போகிறது வழக்கம். ஸோ இந்த கோவிட் வந்ததுலேருந்து வெளியே போகிறது, அதை வந்து தொழுக வெளியே போகிறது வந்து அதோட விட்டாச்சு. நம்ம வீட்டில் தான் காலை வந்து தொழுதுக்கிறது. பட் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் வந்து நம்ம பள்ளியாசலில் போய் தொழுதுட்டு வரலாம் அப்படின்னு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ட்ரெஸ்லாம் வந்து நைட்டே வந்து அயர்ன் பண்ணி இந்த ட்ரெஸ் தான் வந்து நாங்கள் ஈத்துக்கு போடுறது. என்னோடய ட்ரெஸ்ஸும் சிஸ்டரோட ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ ட்ரெஸ் பார்த்திங்கன்னா வந்து இதுவுமே வந்து நம்ம கோவிட்க்கு முன்னதாக தான் வந்து கடையெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன்லேயே வாங்கி பழகி போயிடுச்சு. இப்போ இதுதான் வந்து ஈஸியாக இருக்குது சொல்லப்போனால். நம்ம நிறைய சாய்ஸ் இருக்குது பார்த்து வந்து டக்குன்னு வாங்குறதுக்கு. இப்போ கடையில் போய் ஒரு கடையாக ஏறி இறங்கி பார்த்து அந்த அளவுக்குலாம் வந்து நமக்கு எனர்ஜி இல்லை இப்போது. ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினது. சிஸ்டருக்கும் எனக்கும் ஒரே டிசைன், பட் கலர் மட்டும் வெவ்வேறு பர்பிள் அண்ட் பிங்க் அந்த மாதிரி வந்து வாங்கினது. ஸோ மெஹந்தியும் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம வீட்லேயும் வைப்போம், சம்டைம்ஸ் வந்து கடையில் போயும் வைக்கிறது. பட் கடையில் போய் வைக்கிறது வந்து நம்ம வச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குலாம் வந்து டேமேஜ் ஆயிடுது. பக்கத்தில் நிற்கிறவங்க வர்றவங்கலாம் வந்து இடித்து பண்ணி அந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆயிடுது. அதனால் இப்போ நம்ம வீட்லேயே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஒன்று வந்து இன்ஸ்டண்ட்டு, இன்னொன்று வந்து நம்ம கோனில் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து அச்சு வாங்கியிருக்கு. இந்த மாதிரி நம்ம அச்சில் வச்சுட்டோம் அப்படின்னு வந்து ஈஸியாக இருக்கும்ண்டு. அச்சு வந்து 2 மாதிரி, அதான் நான் சொன்னேன்ல, ஒன்று வந்து நம்ம கோனில் வந்து அச்சு நம்ம கையில் ஒட்டி அப்புறம் கோனில் வந்து நம்ம வைக்கிற மாதிரி. இன்னொன்று வந்து இது வந்து கலர் மாதிரியே இருக்குது. நம்ம அப்படியே வந்து ஜஸ்ட்டு தண்ணி விட்டு அப்படியே இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்து அழகாக வந்துடுது. இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது, வாங்கணும்னு எனக்கு ஆசை. பட் இது வந்து வாங்கலை, இது வந்து ஒரிஜினல் இல்லையே அப்படின்னு. ஸோ இந்த டைம் வந்து சரி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே, இதுவும் நல்லாயிருக்கு. ஏன்னா இதில் வந்து டிசைன் வந்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம வந்து கோனில் வைக்கிறதுக்கு வந்து டிசைன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 பேரும் வாங்கிட்டோம். ஸோ இந்த ஒட்டுற மாதிரி உள்ள ஸ்டிக்கர் வந்து, அதாவது வந்து இந்த ஹென்னா வந்து ஜஸ்ட்டு 3 நாளைக்கு தான் தாங்குது. அதுக்கு மேலே வந்து தாங்கலை. ஏன்னா இதுக்கு முதல்ல வந்து நான் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா ஈத்துக்கு நம்ம வாங்க போகிறோம், முன்கூட்டியே எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு வந்து வாங்கி ட்ரையல் பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட்டு 3 நாளைக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் வெற்றிகரமாக 30 ரமடான் முடிஞ்சு இன்றைக்கி வந்து 1 ஷவ்வால் நம்ம வந்து ஈத் பெருநாள் வந்து கொண்டாடுறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பள்ளியாசலுக்கு போயிருக்கிறோம் தொழுகிறதுக்கு. இது வந்து நேஷ்னல் மாஸ்க்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மஸ்ஜித் நஹாரா, மலேசியாவில் வந்து தேசிய பள்ளி. ரொம்ப வருஷத்துக்கு முந்தி வந்து இங்கே தான் வந்து நாங்கள் குடும்பத்தோடு வந்து போவோம். அதுக்கப்புறம் ரொம்ப தூரமாக இருக்குது, காலையில் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து பக்கத்துலேயே வந்து தொழுதுக்கிறது. ஸோ இப்போ வந்து ரொம்ப நாளாக விட்டு போச்சு. ஒரு 4-5 இயர்ஸ் வந்து நம்ம தொழுகிறது இல்லை காலையில், அதாவது பள்ளியாசலுக்கு போய் தொழுகிறது இல்லை ஈத்துக்கு. ஸோ இன்றைக்கி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம இங்கே வரலாம் திரும்ப அப்படின்னு வந்து இன்றைக்கி நம்ம நேஷ்னல் மோஸ்க்கு வந்திருக்கிறோம் தொழுகிறதுக்கு. சரியான கூட்டம் இன்றைக்கி. நாங்கள் முன்னே வரும்போது வந்து கூட்டமாக தான் இருக்கும், பட் இந்த அளவுக்கு கிடையாது. நம்ம ஊருக்காரங்களும் வருவாங்க, அப்புறம் ஃபாரினரும் தான் வருவாங்க. அவ்வளவு இருக்காது, கொஞ்சம் லோக்கல் வந்து கூடவே இருப்பாங்க. பட் இந்த வாட்டி என்ன பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃபாரினர் தான் ரொம்ப நான் பார்த்தேன். மியான்மார், பங்களாதேஷி, அப்புறம் அரபிக் அந்த மாதிரி ஃபேமிலியோட. நம்மவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் லோக்கலும் வந்து சொல்லப்போனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ போன உடனே வந்து ரொம்ப நாள் ஆனதுனால வந்து நம்ம அதாவது உது எடுக்கிற இடம்லாம் வந்து தெரியல, மறந்து போச்சு. அது கீழேயே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து குடுக்குடுன்னு மேலே வந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்து இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்புறம் தான் வந்து திரும்ப போனது. ரமலான் ஃபுல்லாகவே வந்து செம்ம வெயிலுன்னு சொன்னேன். அன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கி காலங்காத்தில் ஈத்துக்கும் வந்து சரியான செம்ம வெயில். காலையில் நாங்கள் வரும்போதே வந்து ஆக்சுவலாக ப்ரேயர் வந்து 8:30 மணிக்கு, தொழுகை வந்து 8:30 மணிக்கு. நாங்கள் வந்து 7:45 7:50க்குலாம் வந்து போயிட்டோம், பள்ளியாசலுக்கு போயிட்டோம். பட் அந்த டைமை வந்து நல்லா நடு உச்சி வெயில், 12 மணிக்கு இருந்த மாதிரி வெயில், அந்த ஒரு வெயில். ஸோ இது எடுத்துகிட்டு வந்து இதுதான் வந்து பள்ளியாசல் பெண்களுக்கான இடம். ஸோ ஆண்களுக்கான இடம் வந்து முன்னால் இருக்குது, இது வந்து அதுக்கு பின்னால் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க பெண்கள். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தொழுகைக்காக.
அல்ஹம்துலில்லாஹ் இனிதே முடிஞ்சது எங்களோட ஈத்து தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் பிக்சர்லாம் எடுத்தோம். என்ன காட்சியெல்லாம் அழகாக இருந்தது. ஸோ சில பழைய நினைவுகள் வேறு. ஏன்டா ரொம்ப வருஷத்துக்கு முன்னே வந்து நாங்கள் அம்மாவோட ஃபேமிலியோடு அங்கே வந்திருந்தோம். ஒரு டைம் வந்து எங்கள் உம்முமா கூட வந்திருந்தாங்க. அங்கே தொழுகை வரும்போது வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் தான் வந்திருக்கிறோம் அத்தா கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ஆக்சுவலாக வந்து 2 சைடு இது இந்த பள்ளியாசலுக்கு வர்றதுக்கு இருக்குது. ஒரு சைடு பக்கம் தான் வந்து நாங்கள் வழக்கமாக வர்றதுன்னு ஒரு சைடு பக்கம். அந்த பக்கம் வந்து ஃபுட்டு ட்ரக் அதெல்லாம் இருக்கும், தண்ணி சாப்பாடெலாம் வாங்குற மாதிரி. பட் இந்த சைடு அதெல்லாம் காணோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு பெருநாள் கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் ரொசைனா அனிசா vlog சார்பாக நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். Assalamu alaikum. Eid Mubarak for all Muslims in the world from Rosena and Anisa vlogs. ஸோ இங்கே வந்து அவுட் சைடு வந்து ஃபுட் ட்ரக்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் நினச்சிட்டேன் வந்து இப்போ இல்லையாக்கும் முன்னத்தான் இருந்துச்சாக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சைடில் இருந்தது. பட் நாங்கள் வந்து கார் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி வாங்க முடியாது. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக தொழுதுட்டு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ வந்து லஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக காலை பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம வீடியோ வந்து எடுப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னே வந்து நம்ம வீட்டில் தொழுதுட்டு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடுவோம். ஸோ டைமும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. பட் இப்போ வந்து கொஞ்சம் ரஷ் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து சேர மணி 10:30 ஆயிடுச்சு தொழுதுட்டு வர. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ காலையில் வழக்கம் போல் தான் இடியப்பம் அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்கால் பாயா. ஸோ காலை பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ வந்து கீ ரைஸ் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் ஸ்பெஷலாக நம்ம ஈத் லஞ்சுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் கீ ரைஸ் அப்படின்னு சொன்னேன். இது வந்து பெரும்பாலும் மலே வெட்டிங்க்கு வந்து பெரும்பாலும் வந்து குக் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு கீ ரைஸ் அப்படின்னா வந்து ஒரு கலர் தான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நேச்சுரல் கலர் மாதிரி இருக்கும். பட் இதுக்கு பேர் வந்து ஹூஜான் பனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லே வெட்டிங்கில் இருக்கும். ஹூஜான் பனாஸ் அப்படின்னா நம்ம தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுனா மலை வெயில் சோறு அப்படின்னு வருது. பட் அந்த மாதிரி இல்லை அர்த்தம். அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 3 கலரில் வந்து போடுவாங்க. பச்சை, சிவப்பு, மஞ்சள் அந்த மாதிரி 3 கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக. இதோட ரெசிபி பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கீ ரைஸுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ரெண்டுமே வந்து ஒரே மெத்தட் தான். ஜஸ்ட்டு கலர் வந்து 3 கலரில் வந்து ஆட் பண்ணுறது இதுக்கு. ஸோ அதுதான் வந்து ஹூஜான் பனாஸ் அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரைஸ் வந்து நம்ம குக்கரில் போட்டுவிட்டோம். அடுத்தது வந்து ஸ்வீட் செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ ஸ்டைலில் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் ஸ்வீட்டு. இது வந்து டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு. இதோட பேர் வந்து கேரட் ஜாமுன். அதாவது வந்து நம்ம குலோப் ஜாமுன் இருக்குல்ல, அது மாதிரியே வந்து நம்ம கேரட்டை வந்து பிளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்து லட்டு மாதிரி போல் போட்டு அப்புறம் நம்ம பால், அதாவது ஃப்ரெஷ் பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு அது உள்ளுக்கு வந்து இதை போட போகிறோம். நல்லா ஜில்லுன்னு வச்சு நம்ம சாப்பிடலாம். இதை வந்து அதுதான் வந்து இதுக்கு பேர் வந்து கேரட் ஜாமுன். நம்ம குலோப் ஜாமுனை பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஜாமுன் செய்கிறதுக்கு, அதாவது வந்து இந்த கேரட் ஜாமுன் செய்கிறதுக்கு வந்து ஜஸ்ட்டு 4 பொருட்கள் தான் தேவை. ஸோ என்னென்ன அப்படின்னா வந்து கேரட்டு, அப்புறம் சீனி, அதாவது வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் மில்க்கு, அப்புறம் சூஜி ஃப்ளோரு. ஸோ இவ்வளோ தான் 4 பொருட்கள் தான். நம்ம ஏறக்குறைய வந்து கேரட் அல்வா செய்வோம்ல, அதே பதத்தை தான் செய்யணும். ஸோ நம்ம சூஜி சேர்க்குறதுனால வந்து அந்த போல் வந்து நல்லா கட்டியாயிரும். நம்ம சூஜி சேர்க்காமல் செஞ்சோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து கேரட் அல்வாவுக்கு வந்து சூஜி சேர்க்க மாட்டோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நம்ம சூஜி சேர்க்குறதுனால கொஞ்சம் கட்டியாயிரும். போல் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரிஜினல் குலோப் ஜாமுனுக்கு வந்து சக்கரை தண்ணியில் வந்து செய்வாங்க அதில் போடுறதுக்கு. பட் இதில் வந்து நான் ஒரிஜினல் பால்லையே வந்து நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து நம்ம சேர்க்குறோம் இனிப்புக்காக. ஸோ அவ்வளவுதான். கொஞ்சம் கெட்டியாக வந்து காய்ச்சி எடுத்துட்டோம்னா வந்து நல்லா சூப்பராக வந்துடும். ஒரு வழியாக ஈத் லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் சேலட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஹூஜான் பனாஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆகிருச்சு. ஸோ 3 கலரில் வந்து நல்லா பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இதை வந்து ஹூஜான் பனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
காலையில் இல்லை, நம்ம லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்லே வந்து மட்டன் கறி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ மட்டன் கறியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லஞ்ச் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நான் வீடியோ எண்டிங் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு ஈத் முபாரக் சொல்லிக்கிறேன். இதோட வீடியோ எண்டிங் பண்ணிக்கிட்டு மீண்டும் உங்களை அடுத்தடுத்த விலாகில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் குரோசினா, பாய்.